அதை கண்ட உதயமூர்த்தி, ஈஸ்வரா பார்த்தேல்ல, இந்த கண்ணகி தான் நம்ம கல்லூரிக்கு ஏத்த என சொல்ல, ஈஸ்வரமூர்த்தியோ உண்மைதான், இந்த கண்ணகி நம்ம கோவலனுக்கு ஏத்த வரான். நீ என்ன சொல்ல வர்ற? நான் கல்லூரியை பற்றி பேசுகிறேன். நானும் கல்லூரியை பற்றி தான் சொல்கிறேன். இல்லையே, உன் பேச்சில் ஏதோ விஷயம் புதஞ்சிருக்கே என சொல்ல, ஈஸ்வரமூர்த்தி விஷமமாக சிரித்துவிட்டு, கண்ணையே சீக்கிரமாகவே நான் சந்திக்கணும். அவளை முதல்ல கல்லூரிக்கு பிரின்ஸ்பல் ஆக்கணும், அடுத்து என் வீட்டுக்கு பிரின்ஸ்பல் ஆக்கணும் என சொல்ல, இப்போதுதான் உதயமூர்த்திக்கு விளங்கியது. ஓ, நீ அப்படி வர்றியா? இதுக்கு உன் பேரை சம்மதிப்பானா? கோவலனுக்கு கண்ணகி தான் சரியாக வருவான். நீ வேணா பாரு, ஒரு நாள் நீயே என் முடிவை நினைச்சு பெருமைப்படுவ. இப்போ வா, கிளம்பலாம் என சொல்ல, உதயமூர்த்தியும் பலமாக தலையாட்டியபடியே அவருடன் கிளம்பி சென்றார். பள்ளியை விட்டு வெளியேறிய கண்ணகியோ நேராக தன் வீட்டிற்கு சென்றாள். அப்பா அம்மா விபத்தில் இறந்த காரணத்தால் சிறு வயதிலேயே அவளை ஹோமில் சேர்த்திருந்தார்கள். அவ்விடத்திலேயே படித்து உலக அனுபவத்தை அறிந்து டீச்சரானாள். இப்போது தனியாக ஒரு வீடு எடுத்து தோழியுடன் தங்கி இருந்தாள். வேலை விட்டுவிட்டு கவலையின்றி கம்பீரமாக நடந்து வந்து சேர்ந்தாள். அந்நேரம் அவளின் தோழி மாதவி அதிசயமாக வீட்டில் இருந்தாள். மாதவி, நீ என்ன இங்கே இருக்க என கண்ணகி வியப்புடன் கேட்க, அதை நான் கேட்கணும், ஸ்கூல் டைமில் நீ எப்படி இங்கே? என்ன வேலையை விட்டுட்டு எடுத்துட்டாங்க. இதை நான் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். நீ செய்கிற நல்லதுக்கு நிச்சயமாக இது போல் நடந்தே தீரும். வேலை போனதை நினச்சி எனக்கு கவலை இல்லை, தெரியுமே. நீ என்னைக்கு எதை நினச்சி கவலைப்பட்டிருக்க? இதோட 3 இடத்துல இருந்து உன்னை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. அடுத்து எந்த பள்ளிக்கு வேலையில் சேரப்போகிற என்று கேட்டான். இல்லை, நான் பேசாமல் டியூஷன் சென்டர் வைக்கலாம்னு இருக்கேன். பள்ளிக்கு போனால் இன்னொருத்தர் தலைமையில் வேலை செய்யணும். அவங்க நம்ம மேலே அதிகாரம் காட்டுவாங்க. நாம் செய்கிற நல்லதை செய்ய விட மாட்டாங்க. அதை விட நானே ஒரு சென்டர் ஆரம்பிச்சிட்டா யாரும் என்ன அதிகாரம் செய்ய மாட்டாங்க. என்ன சொல்கிற மாதவி? சரியான யோசனை கண்ணகி, ஆனால் அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே. இது வரைக்கும் நான் வாங்கின சம்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செலவு போக மீதியை சேர்த்து வச்சுருக்கேன். அதை வச்சு முதல்ல சின்னதாக டியூஷன் சென்டர் வைக்கிறேன், அப்புறம் மாணவர்கள் சேர சேர பெருசாக்குறேன் என்றான். ஆல் த பெஸ்ட் கண்ணகி என்றாள் மாதவி. சரி, என்னை விடு, நீ என்ன இந்நேரத்தில் வீட்டில் இருக்க? கம்பெனிக்கு போகலையா? போனேன் என்றாள் சலிப்பாக மாதவி. என்னாச்சு, வேலை போயிடுச்சா? ஆசையை பாரு. அதெல்லாம் இல்லை, ஒரே தலைவலி தாங்க முடியல, வேலை செய்யவும் முடியலை, அதான் வந்துட்டேன். இதனால் உனக்கு ஒரு நாள் சம்பளம் வீணாயிடுமே. போனால் போகட்டும், விடு. நீயா இப்படி பேசுறது? பைசாக்கு பைசா கணக்கு பார்த்து செலவு செய்வியே என்றாள் கண்ணகி. இன்னைக்கு கம்பெனியில் பெரிய பிரச்சனை. அங்கே இருக்கிறத விட ஒரு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சி வந்துட்டேன். அப்படி என்ன பிரச்சனை? எல்லாம் என் முதலாளியால் வந்தது. எப்போ பாரு இதே பேச்சு தானா? என்ன செய்கிறது? அந்த ஆள் சும்மா இருந்தாதானே எல்லாரோட வயிற்றெரிச்சலையும் கொட்டிக்கிறான். என்ன பிரச்சனை மாதவி? 3 மாதத்தில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டை 2 மாதத்தில் முடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாப்புல. சரின்னு விதியேன்னு கஷ்டப்பட்டு நானும் என் டீமும் முழு மூச்சாக வேலை செய்தோம். இதுக்கே 1.5 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் 15 நாள் பாக்கி இருக்குது. இன்றைக்கி வந்து நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் வேணும்னு ஒரே பிடிவாதம் பிடிச்சாப்புல. நான் சொல்லிட்டேன், என்னால் சத்தியமாக முடியாதுன்னு. கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இருந்தாலும் ஒரு 2 நாளாவது டைம் கொடுங்க, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக முடிச்சு தர்றேன்னு சொன்னால் ஓன்னு கத்தினான். தலைவலியே வந்துடுச்சு. கண்ணகி, நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இது தப்பு மாதவி. இப்படி நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டா உன் டீமில் இருக்கிறவங்க நிலைமை என்ன ஆகும் சொல்லு? பாவம், அவங்க உன்னை நம்பி இருந்தவங்கள இப்படியே அம்போன்னு விட்டு வர்றது என்னால் முடியல கண்ணகி. தப்பு மாதவி, கிளம்பு போ. உன் டீம் ஆளுங்களுக்கு நீ தான் துணையாக நிற்கணும். நைட் ஆனாலும் சரி, இருந்து அந்த வேலையை முடிச்சுட்டு வா. நீயுமா முதலாளிக்கு பயந்து செய்ய சொல்கிறியா? கண்டிப்பாக இல்லை மாதவி, உன் டீம் ஆளுங்களுக்காக சொல்கிறேன். என்னை ஓடி நான் வந்தே 1/2 மணி நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே போங்கிற. இப்போ நான் போனாலும் ஒரு நாள் வேலை போனது தானே. வேலை போனால் போகுது. உன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒரு நாளும் போகக்கூடாது. கிளம்பு போ என விரட்ட மாதவி நொந்தபடியே கிளம்ப, இதை பாரு, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த ப்ராஜெக்டை முடித்து உன் முதலாளிக்கிட்ட கொடுத்துட்டு தான் வரணும் சொல்லிட்டேன். ஆமாம் என்றாள் கண்ணகி. இல்லைன்னா என்ன செய்வ? வழக்கம் போல் உன் பேச்சை கேட்கலைன்னு 2 நாள் பேச மாட்டேன், அதானே? இந்த முறை 2 நாள் இல்லை, 5 நாள் பேச மாட்டேன்.
ஐயோ அப்படி செய்யாத, எனக்குன்னு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே உறவு நீ தான், நீயும் என் கூட பேசுகிறேன்னா நான் பைத்தியமாயிடுவேன் என்றாள் மாதவி. அப்போ உன் வேலையை முடிச்சுட்டு உன் திறமையை காட்டிட்டு வா, கண்டிப்பாக உன் முதலாளி உன்னை பகைச்சிக்க மாட்டாப்புல. உன்னை போல திறமைசாலிகளை எந்த முதலாளியும் இழக்க மாட்டாங்க, நம்பிக்கையோடு இரு. எனக்கு என்ன கண்ணகி, இந்த வேலை போனால் இன்னொரு வேலை, அவ்வளவுதான். அப்படி செய்யாத, நாம் செய்கிற வேலையில் நாம் உறுதியாக நிலச்சி நிற்கணும் என்றால் கண்ணகி. நீ மட்டும் வேலையை விட்டு வந்த, நானாக வரல, என்னை வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னையும் வர வேணாம்னு சொல்லிட்டா அப்போ என்ன பண்ணுறது? அப்போ கிளம்பி வந்துடு, வேற வேலையை பாரு. அதுக்காக கிளம்பி வரணுங்கிற மாதிரி வேலையை செய்யாத, ஒழுங்காக செய். சரிடியம்மா, உடனே பாடம் எடுக்காத, இதோ நான் கிளம்பிட்டேன் என சொல்லிவிட்டு அவள் கம்பெனிக்கு சென்றாள். மாதவி சென்ற அரை மணி நேரம் கழித்து கண்ணகியை தேடிக்கொண்டு வந்தார் உதயமூர்த்தி. அவரை அறியாத கண்ணகியும் அவரை மரியாதையுடன் வரவேற்று இருக்கையில் அமர வைத்தார். சொல்லுங்க சார், யார் நீங்க? ஆச்சரியமா இருக்கு, என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்காம போயிருக்க. சாரி சார், நிஜமாவே எனக்கு தெரியாது. கோவலன் கலைக்கல்லூரி தெரியுமா? தெரியும் சார், அந்த கல்லூரியோட பிரின்சிபல் நான். ஓ அப்படியா, மன்னிக்கணும் சார், எனக்கு நிஜமாவே தெரியாது. உனக்கு தெரியாமல் போனது என்னோட துரதிர்ஷ்டம். அப்படி சொல்லாதீங்க, நான் வேலையில் கவனமாக இருந்துட்டேன், அவ்வளவுதான். சரி பரவாயில்ல, உன்னை தேடி உன் பள்ளிக்கு போனேன். எதுக்காக சார்? என் கல்லூரியில் ஒரு வேலை இருக்குது, அதை நீ செய்தால் சரியாக வரும்னு நினச்சேன் என்றான். வேலையா? முதல்ல என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்றான். என் பக்கத்து வீட்டு பொண்ணு உங்கள் ஸ்கூலில் தான் படிக்கிறான். அவளுக்கு ஒரு முறை பிரச்சனை வந்து அதை சுலபமாக நீ தீர்த்து வச்ச. உன்னை பற்றி அவள் நிறைய விஷயம் சொன்னான். உனக்கு திறமை இருக்குது, அந்த திறமைக்கு ஏற்ற வேலை கோவலன் கலைக்கல்லூரியில் தான் இருக்குது. அதான் நானே உன்னை தேடி வந்தேன். ஆச்சரியமாக இருக்குது சார், இப்படியெல்லாம் தேடி வந்து வேலை தர அளவுக்கு நான் எதையும் செய்யலையே. இன்னைக்கு ப்ரேயரில் உன்னை பார்த்தேன், நீ பேசினதை கேட்டேன். உன் வேலைக்கு போனதும் எனக்கு தெரியும். அந்த வேலை போனால் என்ன, உனக்கு நான் நல்ல வேலை தர்றேன். என்ன சொல்கிறேன்? என்ன வேலை சார்? பாடம் எடுக்கிற வேலையா? இல்லை, பிரின்சிபல் வேலை. பிரின்சிபலா? நானா என அவள் அதிர உதயமூர்த்தியோ மென்மையாக சிரித்தார். அந்த வேலைக்கு தகுதியானவன் நீதான். அவ்வளோ நம்பிக்கையா என் மேலே? ஆமாம், ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி உன்னோட நல்ல செயல்களே போதும், நீ எப்படிப்பட்டவள்னு தெரிஞ்சுக்கலாம் என்றான். ஆனால் சார், நான் பிரின்சிபல் ஆகிட்டா அப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க? நான் ரிட்டையர்டு ஆக போகிறேன். போகிறோம், கல்லூரிக்கு நல்ல பிரின்சிபல் அமைச்சு வச்சுட்டு போகலாம்னு நினச்சேன். நீ கிடைச்சா அது கல்லூரிக்கு பாக்கியம். இதுக்கு தாளர் ஒன்றும் சொல்லலையா? அவரும் இன்னைக்கு பள்ளிக்கு வந்து உன்னோட பேச்சை கேட்டார். ஓ அப்படியா என்றால் வியப்பின் உச்சியில். ஆமாம், உண்மையை சொல்கிறேன், கோவலன் கலைக்கல்லூரி இப்போ மோசமான நிலைமையில் இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கல்லூரி நல்லபடியாக இருந்தது. ஆனால் இப்போ என்னாலேயே அந்த கல்லூரியை சரியாக வழி நடத்த முடியலை என்றார். 5 வருஷத்தில் என்ன நடந்துருச்சு சார் என்று கேட்டார். ஒன்றும் இல்லை, தாளாளராக இருந்த ஈஸ்வரமூர்த்தி ரிட்டையர்டு ஆகி அந்த இடத்துக்கு அவரோட பேரை கோவலன் வந்தாப்புல. அதுக்கப்புறம் இருந்து தான் அந்த கல்லூரியோட நிலைமையே மோசமாயிடுச்சு. ஏன் சார்? கோவலன் தம்பி வெளிநாட்டில் படித்தவர், அவர் இங்கே கம்பெனி நடத்துகிறாரு, கூடவே கல்லூரி தாளாளர் வேலை செய்கிறாரு. அவரை அதை ஏற்றுக்கலை, தானாக வந்தது. அதை எப்படி வழி நடத்தணும்னு கூட அவருக்கு தெரியல. அவர் வெளிநாட்டு பாணியில் கல்லூரியை மாற்றினதுனால ஒழுக்கம் கெட்டு போச்சு. மறுபடியும் கல்லூரியை பழையபடி மாற்றணும், அதை என்னால் செய்ய முடியாது என்றார். ஏன் சார் முடியாது? உங்களுக்கு எவ்வளவோ அனுபவம் இருக்குது, எனக்கு எந்த அனுபவமும் இல்லையே. அனுபவம் இருக்குது, உன்னோட நல்ல மனசு போதும். எல்லோருமே ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணத்துக்காகத்தான் இந்த வேலையே. அதோட எனக்கு 2 முறை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. 3வது முறை வந்தால் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கம்மா, அதான் பார்க்கிறேன் என கெஞ்சுவது போல பேசி வைக்க கண்ணகி மனம் இறங்கினான். சரிங்க சார், நீங்கள் என்ன நம்புறீங்கன்னா நிச்சயம் நான் இந்த வேலைக்கு வர்றேன். அதுக்கு முன்னாடி நீ முன்னாள் தாளாளரை சந்திக்கணும். கண்டிப்பாக சார், நாளைக்கே அவரை பார்க்க வரேன். ஆமாம், எங்கே வரணும்? கல்லூரிக்கே வந்து அவர் உன்னை வேலையில் சேர்த்துப்பார். நானும் நாளைக்கு ரிட்டையர் ஆகி ஓய்வு எடுக்கிறேன் என்றார் உதயமூர்த்தி. இந்த வேலை எத்தனை நாளைக்கு சார்? ஏமா இப்படி கேட்குற? நான் எந்த இடத்துலையும் அதிக நாள் வேலை செய்ததில்லை. நான் செய்கிற செயல்களால் என்னை சீக்கிரமாகவே வேலையை விட்டு எடுத்துடுவாங்க. அதுதான், நீ கவலையே படாத.
இந்த கல்லூரியை விட்டு உன்னை அனுப்பிட மாட்டாங்க. என்னைக்கு இருந்தாலும் அந்த கல்லூரி உனக்குத்தான் சொந்தமாக போகுது. என்ன சொல்கிறீங்க சார்? எனக்கு புரியலையே. அட அதை விடுமா, நான் இப்போ கிளம்புறேன். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு கல்லூரிக்கு வந்து வேலையில் சேர்ந்துடு. ஓகே சார், ரொம்ப நன்றி. இப்போ வீடு தேடி வந்து வேலை தந்ததுக்கு என்றார். அவசியம் அவசரம் கூடவே கல்லூரியை காப்பாற்றணுங்கிற எண்ணம், அதான் உன்னை தேடி வர வேண்டியதாக போச்சு. சரிம்மா, நான் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு எழுந்தவர் அந்த வீட்டை சுற்றி முற்றி பார்த்தார். அங்கு ஒரு சுவற்றில் 20 படங்கள் பிரேமிட்டு மாட்டப்பட்டு அதற்கு சந்தன மாலை அணிந்திருக்க அதை கண்டதும் அதிர்ந்தார். யார் இவங்க? என்னோட அப்பா அம்மா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கார் விபத்தில் அவங்க இறந்துட்டாங்க என சொல்ல உதயமூர்த்திக்கு ஒரு மாதிரியாகி போனது. சட்டென அவர் பதட்டமாகி அவசர அவசரமாக கிளம்பி சென்றார். எப்படியோ தனக்கு ஒரு வேலை கிடைத்து விட்ட மகிழ்ச்சி கண்ணகி இருந்தார். உதயமூர்த்தியோ ஃபோன் மூலம் ஈஸ்வரமூர்த்தியிடம் பேசினார். உண்மையாவா சொல்கிற? அட சத்தியமா, எந்த விபத்தில் உன் பிள்ளையும் மருமகளும் இறந்தாங்களோ அதே விபத்தில் கண்ணகியோட அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்போது அன்னைக்கு நடந்த விபத்தில் எதிரில் வந்து கார் முட்டி விபத்தானது இவங்களோடது தானா? ஆமாம், ஒரு நிமிஷம் நானே ஆடி போயிட்டேன். சரி, இந்த விஷயத்தை இதோட மறந்துடு, நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு கண்ணையே கல்லூரிக்கு வர சொல்லியிருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். எப்படியோ அந்த கல்லூரியை சரியாக்குற வழி கிடச்சிடுச்சு. இந்த வீட்டை சரியாக்குற வழியும் நாளைக்கு கிடைக்கும் என்றார் ஈஸ்வரமூர்த்தி. அவசரப்படாத, விபத்து பற்றின உண்மை தெரிஞ்சால் கண்ணகி நிச்சயம் உன் வீட்டுக்கு உரிமையோடு வரமாட்டான். சொன்னாதானே? அப்போது பொய் சொல்ல போறியா? இல்லை, உண்மையை மறைக்க போகிறேன். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அவளுக்கு உண்மை தெரிகிற வரைக்கும் மறைப்பேன். தெரிஞ்ச பின்னாடி அவள் கேட்டால் அப்போ சொல்கிறேன். அது வரைக்கும் எதுக்கு பொய் சொல்லணும்? அது தப்பு. என்னவோ இந்த விஷயத்தை உன் பேரங்கிட்ட சொல்லிடு. சும்மாவே தாம் தூம்னு குதிப்பாப்புல. கவலையை விடு, அவன் கம்பெனியை விட்டு வரட்டும், நான் பார்த்துக்கிறேன் என சொல்ல உதயமூர்த்தியும் நிம்மதியானார். மறுபக்கம் மாதவியோ மறுபடியும் கம்பெனிக்கு வந்தாள். அவளின் வரவை யாருமே எதிர்பார்க்கவில்லை. அவளோ ஒரு முடிவுடன் வேலையில் இறங்கினாள். அவளது டீம் மெம்பர்கள் கூட அவள் போனதும் சோர்ந்து போயிருந்தார்கள். ஆனால் இப்போது அவர்களும் சுறுசுறுப்பாக வேலை செய்தார்கள். இந்த செய்தி முதலாளி காதுக்கும் எட்டியது. அதில் அவருக்கும் ஆச்சரியமே. கம்பெனி வேலை நேரம் முடிந்து அனைவரும் கிளம்பிய பின்பு மாதவி கிளம்பவில்லை. மாறாக வேலையில் மூழ்கி இருந்தாள். அவளுக்கு துணையாக அவளின் டீம் மெம்பர்களும் செல்லாமல் வேலை செய்தார்கள். இப்படி அப்படி என 15 நாட்களில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டை இரவு 11:30 மணிக்கு முடித்தாள் மாதவி. அதற்கே அவள் சோர்ந்திருந்தாள். அவளது டீம் மெம்பர்களுக்கு நிம்மதியாகி போனது. சோர்வு இருந்தாலும் வேலை முடித்துவிட்ட மகிழ்ச்சியில் அனைவருமே குதூகலமாக இருந்தார்கள். மாதவியும் அந்த ப்ராஜெக்டை முதலாளியிடம் தந்தாள். ப்ராஜெக்ட் முடிந்ததால் முதலாளியும் அமைதியானார். அவளை பார்த்து குட் யூ கேன் கோ என அதிகாரமாக சொல்ல அதுவே பெரிய விஷயம் என நினைத்து தன் டீம் மெம்பர்களுடன் கம்பெனியை விட்டு வெளியேறி தன் வீடு திரும்பினாள் மாதவி. வீட்டிற்கு வந்ததும் கண்ணகி சுவையான இனிப்பு பலகாரத்தை செய்திருந்தாள். அந்த வாசம் மாதவியை ஈர்த்தது. வாவ் கண்ணகி, என்ன செய்கிற? ஓ ஸ்வீட்டா? வாவ், பார்க்குறப்பே சூப்பராக இருக்கே, சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்போ சாப்பிட்டு பாரு. ஓ தாராளமாக கொடு கொடு, ஒரே பசி என சொல்லி ஸ்வீட் வாங்கி சாப்பிடலானாள். என்னாச்சு மாதவி, வேலை முடிஞ்சதா? ஆமாம் கண்ணகி, ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அதை முதலாளிகிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா, சந்தோஷம். ஆமாம், உன் முதலாளி என்ன சொன்னார்? ஆமாம், அவர் அதிகமாக யாருக்கிட்டையும் பேசுனதில்லை, வழக்கம் போல தான் குட் யூ கேன் கோன்னு சொன்னார். அதோடு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். ஒரே டயர்டாக இருக்குது கண்ணகி. போ ஓய்விடு மாதவி. ஆமாம், எதுக்கு ஸ்வீட் செய்த? என்ன விஷயம்? உனக்கு வேலை போனதுக்காக ட்ரீட் வைக்கிறியா? இல்லை மாதவி, வேலை கிடைச்சதுக்காக. வேலை கிடைச்சதா? எப்படி என கேட்க அவளும் நடந்ததை சொல்ல மாதவி வியந்தாள். ஓ பரவாயில்லையே, உன்னோட பேர் கோவம் முழுக்க பிரபலமாயிருக்கே. அப்படியெல்லாம் இல்லை, எது எப்படியோ வேலை கிடைச்சதே. என்ன வேலை கண்ணகி? பிரின்ஸ்பல் வேலை என சொல்ல மாதவி சாப்பிட்டபடியே புறையேறி இருமினாள். பிரின்ஸ்பலா? ஆமாம், கோவலன் கலைக்கல்லூரிக்கு பிரின்ஸ்பல் வேலை. என்னால் இதை நம்ப முடியலை. என்னாலேயும் தான் நாளைக்கே கல்லூரிக்கு போய் தாளாளர் பார்க்கணும் என்றால் கண்ணகி. அந்த தாளாளர் யாருன்னு தெரியுமா உனக்கு என்று மாதவி கேட்க, தெரியாது, பார்த்தாதான் தெரியும். கோவலன் யார்? அவர் கல்லூரி தாளாளர். அதோட என் கம்பெனி முதலாளியும் அவர் தான். ஓ சூப்பர். அப்போ தாளாளரை பற்றி உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்குன்னு சொல்லு. சரியான சிடுமூஞ்சி.
பொண்ணுங்கனாலே வெறுப்பு, ஆம்பளை திமிரு, ஆம்பளைங்க தப்பே செய்தாலும் திட்டாது, சிரிக்கவே தெரியாத ஜென்மம், ஆணாதிக்கம் பிடிச்சவன். பரவாயில்லையே, பல பட்ட பெயர்களை அவருக்கு வச்சிருக்க போல, நீயும் அவரை பார்த்தா பட்ட பெயர் வைப்ப. அந்த ஆளுக்கிட்ட ஜாக்கிரதையா இரு, ஆனால் கொஞ்சம் அழகா இருப்பான், இன்னும் கல்யாணம் ஆகலை என சொல்ல அதை கேட்டு வியந்தாள் கண்ணகி. அவருக்கு கல்யாணம் ஆகாதது உனக்கு பெரிய கவலை போல என்றாள் கண்ணகி. அப்படி இல்லை, கல்யாணம் ஆகிட்டா வீட்டு பிரச்சனையில் மூழ்கி கம்பெனியில் இருக்கிறவங்கள டார்ச்சர் பண்ண மாட்டாரு, அதான். கனவு காணாத, கல்யாணம் ஆனவங்க தான் வீட்டு பிரச்சனையை வேலை செய்கிற இடத்துல கொட்டுவாங்க. அப்போ அவருக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணமே ஆக வேணாம் என சொல்ல அதை கேட்டு கண்ணகி கலகலவென சிரிக்க, கூடவே மாதவியும் சிரித்தாள். மறுபக்கம் கோவலன் தன் வீட்டில் தன் தாத்தாவுடன் தர்க்கத்தில் இருந்தான். யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க தாத்தா என எரிந்து விழுந்தான் கோவலன். அதற்கு ஈஸ்வரமூர்த்தியோ, நான் யாரை கேட்கணும், அந்த கல்லூரி என்னோடது என்றார் கெத்தாக. ஆனால் அந்த கல்லூரிக்கு நான் தானே தாளாளர், அதுதான் நான் செய்த பெரிய தப்பே தாத்தா என கோபத்தில் வெடித்தான். இந்த கோபம்தான் வேணாங்கிறது. உதயமூர்த்தியோட ஹெல்த் சரியில்லை, அதனால் அந்த இடத்துக்கு புது பிரின்சிபல் நியமித்தேன், இது தப்பா? என்ன ஒரு வார்த்தை கேட்டு செய்திருக்கலாமே. நாளைக்கே புது பிரின்சிபல் வர்றாங்க, நீயும் வா, நான் அவங்கள அறிமுகப்படுத்துறேன். நீங்கள் வேணாம், அது என்னோட பொறுப்பில் இருக்கிற காலேஜ், நானே அதை பார்த்துக்கிறேன். புது பிரின்சிபலையும் நானே வரவேற்கிறேன். நானும் வரனே, அதான் வேணாம்னு சொல்கிறேன்ல, விடுங்க, வீட்டிலே இருந்து ஓய்விடுங்க தாத்தா, நான் பார்த்துக்கிறேன். வந்தவங்கள விரட்ட நினச்சா உனக்கு இந்த வீட்டில் இடம் இருக்காது. ஓ, அந்த அளவுக்கு ஸ்பெஷல் அவங்க? ஆமாம், அவங்களோட திறமைக்காக தான் பிரின்சிபல் வேலை கொடுத்தேன். நீ பாட்டுக்கு அவங்கள விரட்டுன அப்புறம் என் முகத்தில் விழிக்காத. ஓகே தாத்தா, நான் அனுப்பலாம். அவங்களா போனால் என்ன செய்வீங்க என நக்கலாக கேட்க, தாத்தா அதிர்ந்து, அவங்களா போனாலும் சரி, இல்லை நீயா அனுப்பினாலும் சரி, எப்படி இருந்தாலும் அவங்க அந்த கல்லூரி விட்டு போனால் உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை. என்னை விட அவங்க தான் முக்கியம் அவங்களுக்கு. ஆமாம், அதோட அவங்களுக்கு நான் எல்லா உரிமைகளையும் கொடுத்துருக்கேன். அவங்க எடுக்கிற எல்லா முடிவுக்கும் நீ கட்டுப்படணும். தாத்தா, இது அநியாயம். இதை பாரு, கல்லூரி மேலே ஏகப்பட்ட புகார்கள் வருது, இப்படியே போனால் கல்லூரி பேர் கெட்டுடும் என்றார் ஈஸ்வரமூர்த்தி. நான் சரியாக்கிறேன் என்றார். சரியாக இருந்த கல்லூரியை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது நீதானே. மறுபடியும் நீ உள்ள நுழைஞ்சு இன்னும் கல்லூரியை மோசமாக்கி அதை மூட வச்சிடாத. கெஞ்சி கேட்குறேன், தாளாளர் பதவியில் நீ இரு, பிரின்சிபல் பதவியில் இருக்கிறவங்க என்ன செய்தாலும் தடுக்காத என்றார். நான் அவங்களுக்கு துணையாக இருக்கணுமா? வேணாம், அவங்களுக்கு யாரோட துணையும் தேவையில்லை. ஒரு ஆம்பளைக்கு இன்னொரு ஆம்பளை உதவக்கூடாதா? வர்றது ஆம்பளை இல்லை, ஒரு பொண்ணு. என்னது பொண்ணா என அலறியவன் அடுத்த நொடியே இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்றான். அப்போ உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை, வெளியே போ என சொல்ல உடனே அவன் பலமாக யோசித்தான். எப்போதும் அவனிடம் ஒரு ரூபாய் நாணயம் இருக்கும். சிறு வயதில் இருந்தே அவனுக்கென ஒரு தனி குணம் உண்டு. தாய் தந்தை இருந்தவரை ஏதாவது ஒரு விஷயத்திற்கு முடிவு எடுக்க திணறும் போது அவர்களிடம் உதவி கேட்பான். அவர்களும் சிறந்த வழியை காட்டுவார்கள். அவர்கள் இறந்த பின்பு தாத்தாவிடம் உதவி கேட்பான். அவரும் அவனுக்கு உதவி செய்வார். ஒரு கட்டத்தில் அவன் பெரியவனான பின்பும் அவனால் ஒரு தெளிவான முடிவு எடுக்க இயலாத சமயங்களில் அந்த விஷயங்களை தாத்தாவிடம் சொல்ல தயங்கினான். காரணம், இவ்வளவு வயதாகியும் உனக்கு தன்னிச்சையாக முடிவு எடுக்க இயலாதா என கேலி செய்வார் என்று. அவனும் சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு முடிவு எடுப்பான். என்ன, இரண்டு முடிவுகளை எடுப்பான். அதில் எதை தேர்ந்தெடுப்பது என்பதில் அவனுக்கு குழப்பம் வரும். அந்த குழப்பத்திற்கு தீர்வாக பூவா தலையா என நாணயத்தை சுண்டி போட்டு பார்த்து முடிவு எடுப்பது அவனது வழக்கமாகிவிட்டது. இந்த குணம் அவனுக்கு லண்டனில் படிக்கும்போது உண்டானது. தனிமை. தாத்தா வேறு பக்கத்தில் இல்லை. தனித்து முடிவெடுப்பதில் சிக்கல். அந்நேரம் எல்லாம் தன்னிடம் இருக்கும் நாணயத்தை சுண்டுவான். தனது 2 முடிவுகளில் ஒன்றை பூவாகவும் இன்னொன்றை தலையாகவும் வைத்திருப்பான். பூ விழுந்தால் அதன்படி நடப்பது, தலை விழுந்தால் அதன்படி நடப்பது. 2 முடிவுகளுமே சிறந்ததுதான். ஆனால் அதில் இருந்து ஒன்றை தேர்ந்தெடுப்பது அவனுக்கு சிரமம். இதை பல வருடங்களாக செய்து வந்தான். இப்போதும் தாத்தா அவனை வீட்டை விட்டு வெளியேற சொல்லும்போது 2 விதமாக யோசித்தான். ஒன்று, தாய் தந்தை இல்லை என்றாலும் தாத்தா தான் உறவென்று நினைத்து வாழ்ந்தவன், அவரை விட்டு பிரிய மனமின்றி அங்கேயே தங்கிவிடலாம் என யோசித்தான். இன்னொன்று, தன்மான பிரச்சனை முன் வந்தது. இப்படி பேசிவிட்டாரே தாத்தா, அதனால் ரோசம் வந்து வீட்டை விட்டு தனியாக வாழ்ந்து காட்டினால்தான் தாத்தாவிற்கு நமது அருமை தெரிய வரும் என்பது. இந்த 2இல் எதை தேர்ந்தெடுப்பது என யோசித்து
கடைசியில் தனது சட்டை பாக்கெட்டில் எப்போதும் வைத்திருக்கும் நாணயத்தை எடுத்து சுண்ட முயல அதை கண்ட தாத்தாவோ அழுத்து கொண்டார். நீ இன்னும் மாறலையா? இப்போவும் நாணயத்தை சுண்டி பார்த்து தான் முடிவு எடுப்பாயா? என்கிட்ட 2 முடிவுகள் இருக்கு. அதில் ஒன்றை தேர்ந்தெடுக்கத்தான் இந்த வழி. சரி, உன் 2 முடிவுகளை என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு வழி சொல்கிறேன் என சொல்ல அவனும் சொன்னான். அதை கேட்ட தாத்தா கலகலவென சிரிக்க, அவனோ போதும், நீங்கள் என்ன மனசில் நினச்சிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எனக்கு உதவ வேணாம், நானே பார்த்துக்கிறேன் என நினைத்தவன் நாணயத்தை சுண்டினான். அது பூப்பக்கமாக விழுந்தது. அதில் அவன் அடங்கி போய் வீட்டில் தங்குவது என முடிவெடுத்து தன் முடிவை தாத்தாவிடம் சொன்னான் கோவலன். அவனது செயலால் கோபமாக இருந்த ஈஸ்வரமூர்த்தியின் கோபம் தணிந்து மகிழ்ந்தார்.